ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் 2024 அந்த மந்தோட தான் நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டிசிஏ வித் ராகுல் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட யூடியூப் சேனல் டெலிகிராமில் போடுவாங்க. அந்த பிடிஎஃப் தான் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம், ரிவைஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து எல்லோ கலரில் அன்லைன் பண்ணியிருக்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்துட்டு எக்ஸாம் பிளானில் ரிவைஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு செப்டம்பர் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ராமன் மகாசாசே அவார்டு வந்து 2024 ஹாயோ மியாசகி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி இதுதான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அப்பாயின்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸு, அவார்டு, அப்புறம் ஜியாகிரஃபி, எக்கனாமிக் ரிலேட்டடான சில இதெல்லாம் பார்க்குறோம். ஓகேவா? 133 133வது டுராண்ட் ஃபுட்பால். ஓகேவா? இது வந்து டுராண்ட் ஃபுட்பால் தானே. இதுவே வந்து கப்பில் கேட்கலாம், ட்ராஃபியில் டுராண்டு கப்பு அப்படின்னா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு இதுதான் மோகன் பேகன் சூப்பர் ஜெயிண்ட் அவங்க தான் வந்துட்டு சூடி இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஓல்டஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன். ஓல்டஸ்ட்டு இதில் போட்டிருக்கோம். ஒரு ஃபுட்பால் இது 1882 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் சிம்லாவில் நடந்திருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்று ஹவ் பீன் கிராண்டட் நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஒரு கம்பெனிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ். இந்த கம்பெனிக்கெலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நவரத்னா. அதில் டோட்டலாக இப்போ வந்துட்டு 25 இருக்குது. ஓகேவா? அதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு unveiled the flag and the emblem of the Supreme Court of India. அங்கே வந்துட்டு இது புதுசாக ஒரு இது எம்ப்ளம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதாவது எம்ப்ளம்னா சின்னம் தானே, அது ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அது யார் இது பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி அவங்க தான், பிஎம் தான் அது வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. Who has become the oldest Indian to swim solo across the English Channel? அது வந்து சித்தார்த் அகர்வால் இவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் அது. எல்லோ கலர் மார்க்கிங் பண்ணியிருக்கிறது மட்டும் ரிவைஸ் பண்ணிக்காங்க போதும். தி 10-day ஓணம் ஃபெஸ்டிவல் எந்த இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி கொஸ்டின் தான். Who has the first Indian to elected president of Olympic Council of Asia? அதுக்கு வந்து ராஜா ரந்தீர் சிங் அவங்க தான் வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க. அரியன் சபலன்கா ஹூவான் வந்து உமன் சிங்கிள் டைட்டில் ஆஃப் 2020 யூஎஸ் ஓப்பன் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பெலாரஸ். ஓகேவா? How many medals have been won the India at 17th பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் வந்துட்டு 29 மெடல். ஓகேவா? அவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு. 2028 அமெரிக்காவில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 18th பேரா ஒலிம்பிக் இது. இது வந்து பாரிஸில் நடந்துச்சு. அதில் எத்தனை கோல்டு ஜெயிச்சாங்கன்னு மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். 7 கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. சரி, ஓகே, கடை நோக்கி விட்டுருவோம். இதை நான் ஜிஎஸ்டி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து கேன்சர் ட்ரக்ஸ் மாத்திரைக்கு இது பண்ணுறாங்க. அதாவது 12லேருந்து 5 குறைக்கிறாங்க. வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் த 4th phase ஆஃப் தி பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா? 5 year இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? In which year did the Consultative Assembly of India adopt Hindi in Devanagari script as the official language of Indian Union as per Article 343? 1949. இன்ஜினியர்ஸ் டே அதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா
விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதான் மோக்ஷ குண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவங்க. 76வது எம்மி அவார்டு ஷோகன் அதுக்கு கிடைச்சிருக்கு. Who has been renamed the India's first வந்தே மெட்ரோ ரீசன்ட்லி? எங்க நமோ மெட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வந்தே மெட்ரோ. Who has been appointed as the Director General of சாஸ்திரா சீமபால் எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது அம்ரித் மோகன் பிரசாத் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. Which site was named the most photogenic UNESCO World Heritage Site in Asia by Times Travel? அங்கன்வாட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அங்கன்வாட் அதுதான் மோஸ்ட் ஃபோட்டோஜெனிக் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இதாக இருக்குது. இதுதான் வந்து இப்போ 8th ஒன்றா அதை ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. உலக அதிசயத்தில் இதையும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஓகேவா, இந்தியா டிஃபீட்டட் விச் டீம் டு வின் தி 8th மென்ஸ் ஆசியன் ஹாக்கி சாம்பியன்ஸ் வந்து சீனா வந்து டிஃபீட்டட் வித் டீம் சீனா. When is the Indian Space Research ISRO expected to launch Venus Orbiter mission? சுக்ராயன் மிஷன் அது இப்போ வந்திருக்கு மார்ச் 2040 தான் நம்ம வெள்ளிக்கு இது அனுப்புகிறோம்ல இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. Who has recently appointed as the new Director General of Narcotics Control Bureau? அதுக்கு வந்து அனுராக் கர்க். Which city will host the 23rd ஓகேவா காமன்வெல்த் கேம்ஸ்? 22 வந்து அந்த பிரமிங்ஹாமா அதில் நடந்துச்சு நினைக்கிறேன் லண்டனில். இது வந்து 26 வந்துட்டு இப்போ அடுத்தது விக்டோரியா ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஓகேவா, எல்லாம் ரொம்ப முக்கியம். காமன்வெல்த், ஏசியன் கேம்ஸ், ஒலிம்பிக் எல்லாம் முக்கியம். ஐசிசி வேர்ல்டு கப், T20, 50, ODI அதெல்லாம். An online vaccine management portal UWIN will be launched by PM Modi October. Which Indian fast bowler completed 400 wickets in international cricket and 20 September 2024 Jasprit Bumrah அவங்க தான். Who won the 14th Hockey Indian Junior Men's National Championship? பஞ்சாப் தான் அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் சீனியர் ஹாக்கி இந்த மாதிரி நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும் படிக்கிறத. மிச்ச இந்தியன் ஃபிலிம் ஹாஸ் பிக் செலக்டட் as the official entry for 97th Academy Awards. அதாவது ஆஸ்கார் அவார்டு தான். லப்பட்டா லேடிஸ் அந்த இதாயிருக்கு, செலக்ட் ஆகிருக்கு, நாமினேட் ஆகிருக்கு படா டேட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா ஹேஸ் கிரியேட்டட் திஸ் history by winning gold medals both men's and women's at 40th chess olympiad. எங்க நடந்திருக்கு? பட்பெஸ்ட் ஹங்கேரியில் நடந்திருக்கு. ஓகேவா, who has been appointed as the new Prime Minister of Sri Lanka? ஹரிணி அமரசூரியா அவங்க. At the Dulip Trophy for the 2024 to 2025 டீம் சி இந்தியா தான் அதில் வந்து ஜெயிச்சிருக்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. Who has become the
நியூ வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஃபோர்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு ஜிடிக்கு அதிகம். சுஜித் புஷ்பக்கர் தர்கர் அந்த இவங்க இருக்காங்க. இன் விச் ஸ்டேட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் எலெக்ஷன் ஆஃப் இந்தியா? மத்திய பிரதேஷ். இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இதோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. எதுவும் விட்டுருக்கேன் நான் இந்த மதர் மேரி கம்ஸ் டு மீ இருந்தது அருந்ததி ராய் அவங்க வந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இங்கே ஒன்று விட்டுருக்கேன். 45th தாதா சாஹ் பால்கே அவார்டு யார் ஜெயிச்சிருக்கா? மிதுன் சக்கரபூர் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே செப்டம்பர் மந்தோடது ஓரளவு நம்ம படிச்சிட்டோம். இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறது மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.